ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 2ஓட சைக்காலஜி கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் ஒரு பழைய கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் அதாவது இராணுவ ஆல்ஃபா சோதனை ஒரு டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இது சொற்சோதனை வெர்பல் டெஸ்ட்டை பற்றி நம்ம சொல்கிறாங்க. இதில் அடுத்தது நம்பர் ஆஃப் வெர்பல் அண்ட் பிக்சர் டெஸ்ட் இன் டொரன்ஸ் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது டொரன்ஸின் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை பட சோதனைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6-2 என்ற கணக்கில் அவங்களோட மொழி சோதனையும் பட சோதனையும் நடக்குது. அடுத்தது, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இன் தி ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம்? த கொஷின் இன்ட்யூசஸ், அதாவது தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவிர் கருதவன யாவை? இவ்வினா தூண்டும் சிந்தனை என்ன? அதாவது டைவர்ஜென்ட் திங்கிங், அதாவது விரி சிந்தனையை தான் இந்த சிச்சுவேஷன் தூண்டுகிறது. ஃபீலிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆஃப் அதர்ஸ் இமோஷன் லைக் ஹாப்பினஸ் அண்ட் ஆங்கர்ஸ். அதாவது ஒருவர் முகத்தில் மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சியை காணும்போது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது என்ன அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவ் உணர்வு மிகுதி வந்தால் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். அடுத்தது, இஃப் த பீப்புள் ஆஃப் த சொசைட்டி ஹேஸ் ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீசஸ் அண்ட் த சொசைட்டி கெட்ஸ் மாடர்னைஸ்டு, இட் இஸ் கிவன் இன் தி புக். இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தி அச்சீவிங் சொசைட்டி அப்படிங்கிற புக்கிலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. 6வது கொஷின், தி கான்செப்ட் ஆஃப் டேஷ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆல்ஃப்ரெட் ஆட்லர். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி, தாழ்வு சிக்கல் என்பதை ஆல்ஃப்ரெட் ஆட்லர் அப்படிங்கிறவர் தோற்றுவித்தார். அடுத்தது, பலிக்கடா ஆக்கப்படுதல் என்பது டேஸ் தற்காப்பு நடத்தை. அதாவது ஸ்கேப்கோட்டிசம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம். ஓகே, டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது, கவுன்சிலிங் விச் ஃபோக்கஸஸ் ஆன் த ப்ராப்ளம் ஆஃப் அ பேஷண்ட் இஸ் அப்படிங்கிறது டைரக்ட் கவுன்சிலிங், அதாவது நெறி சார்ந்த அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது தான் நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரையின் பகிர்தலின் வகை. அடுத்தது, ஆப்டிடியூட் டெஸ்ட் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் நாட்டச் சோதனை பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒகேஷ்னல் கைடன்ஸ் தான் நாட்ட சோதனையினுடைய வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட்டை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.